அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ரெட்பிக்ஸோட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு இன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெயில் மூவ் ஆச்சு மக்களே. பட் அந்த பெயில் இன்றைக்கு அட்ஜென்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்கு அட்ஜென்ட் பண்ணாங்க, எப்போ அவருக்கு பெயில் கிடைக்கும், அரசரப்பு வக்கீலையும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மார்ச் 30, 2024 அன்னைக்கு ரெட்பிக்ஸோடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் சவுக் சங்கர்களும் உட்காந்து ஒரு வீடியோ பேசுகிறாங்க மக்களே. அந்த வீடியோவில் ADGP அருண் IPSஐ பற்றியும் அவருடைய கூட வேலை பார்க்குற சக பெண் காவலர்கள் பற்றியும் அவதூறாக சவுக் சங்கர் பேசுகிறாரு. சவுக் சங்கர் பேசியதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவே இட் வாஸ் நாட் அன் இன்டர்வியூ, இட் வாஸ் குரூப் டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருந்தது அந்த ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவை மையப்படுத்தி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சவுக் சங்கர் வாஸ் அரெஸ்டட் அண்ட் தென் மே 10 ஃபெலிக்ஸ் வாஸ் அரெஸ்டட் மக்களே. ஸோ இந்த வழக்கு யார் தொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தா கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போட்டிருந்தாங்க, திருச்சி சைபர் கிரைம் போட்டிருந்தாங்க. ஸோ திருச்சி சைபர் கிரைம் போட்ட வழக்கில் தான் ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் மக்களே. ஸோ அவர் டெல்லியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க அவரை. அதற்கு பிறகு அந்த வழக்கில் பல இடங்களில் பெயில் அப்ளை பண்ண பெயில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அவருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவரை பார்த்து நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு, சவுக்கு சங்கருடைய அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1,10,00,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு, அது எதற்கு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் முடியாமல் அவர் அமைதியாக இருந்திருக்காரு ஃபெலிக்ஸ் அவர்கள். அதற்கு பிறகு அவருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஃபஸ்ட்டு ஒரு பெயில் பெட்டிஷனுக்கு ஹியரிங் வருது. அது ரிஜெக்ட் பண்ணப்படுது, அது டிஸ்மிஸ் பண்ணப்படுது மக்களே. அடுத்தது இன்று விசாரணைக்கு வருகிறது. இன்று விசாரணைக்கு வந்தபோது வைக்கப்பட்ட வாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாதம் தான். ஒன்று, கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் அவர் ஜெயிலில் இருக்காருன்ற வாதம். 2வது, இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, இதற்கு மேல் விசாரணை பெண்டிங் சொல்லவும் முடியாது, இல்லை இதற்கு மேல் இவர் சாட்சி கிடைச்சவும் சொல்லவும் முடியாது. 2 கிரவுண்ட்ஸில் மட்டும் பெயில் கேட்டிருக்கிறாங்க அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள். பட் அரசரப்பு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவரை வெளியே விடக்கூடாது, ஏனென்றால் இவரும் சவுக்கு சங்கரும் இதை தொடர்ச்சியாக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவர் போனார்னா ரெட்பிக்ஸ் சேனலில் மீண்டும் இதே வேலையை பார்ப்பார், இதே வேலையை பார்த்தானால் மக்களுடைய அமைதி குலைக்கப்படும். இவ்வளோ வார்த்தைகளை முன் வச்சிருக்கிறாங்க அரசரப்பு வழக்கறிஞர்கள். ஸோ இந்த வழக்கில் அரசரப்பில் வேறு என்ன கவுண்ட்ரு, இப்போ இந்த பெயில் சம்மந்தமாக என்ன கவுண்ட்ரு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எத்தனை கவுண்ட்ரு கேட்டிருக்காங்க மக்களே. இந்த கேஸ் வாஸ் அட்ஜர்ன்ட் டு ஜூலை 29 மக்களே. 29 ஜூலை அநேகமாக பெயில் கிடைத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 2 கிரவுண்ட்ஸ் தான். ஒருவரை அகெயின் த ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி பட் பெயில் இஸ் மேண்டட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கும் பெயில் மேண்டட்டரி அப்படிங்கிற காரணத்தினால 100 நாட்களாக ஜெயிலில் இருக்கிற காரணத்தினால பெயில் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். சார்ஜ் ஷீட் போட்டமை காரணமாக அவர் விசாரணையை கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம், கிரிமினல் கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையிலையும் இதுக்கு பெயில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஒரு முறை ஹியரிங் நடக்கிறப்போ இது ஒரு ஹியர்சே தகவல். அவர் ஃபெலிக்ஸ் சொல்லியிருக்காராமா, என்னை நீங்கள் பெயில் கொடுங்க, நான் போய் ஊருக்கு விவசாயம் பார்க்க போயிடுவேன், நான் இனிமேல் இந்த சேனலை நான் தொடர்ந்து நடத்துவதற்கான ஐடியா கூட இல்லைன்ற மாதிரி சொன்னதாக ஒரு ஹியர்சே தகவல் வெளியான மக்களே. அது உண்மையாக பொய்யான்றது அவர் வெளியே வந்ததற்கு பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஒரு இத்தனை வருடங்களாக நடத்திய ஒரு சேனல் அப்படிங்கிறதை எடுத்துப்புன்னு மூடிட்டு போயிட போகிறாரா, இல்லை இது வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பை நம்ம திருத்திக்கிட்டு ஒழுங்காக சேனல் நடத்துவோன்றது அவர் மாறி நடத்த போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. பட் 29 ஜூலை அப்படிங்கிறது அவருக்கு பெயில் கிடைத்து விடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் அரசு தரப்பு இதை எதிர்த்து முறையிட்டாலும் ஒரே கிரவுண்ட்ஸ் தான். 100 நாள் ஜெயிலில் இருந்துட்டார், சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, உள்ள சின்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸில் பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. நம்ம பொறுத்திருந்து பார்க்க நினைக்கிறதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.